இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை சொல்கிறேன். நம்பர் 1, இந்த வீடியோவை தயவு செஞ்சு சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. நம்பர் 2, உண்மையான ஒரு பேயை நீங்கள் பார்க்கணுன்னா கரெக்டாக இந்த வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. நம்பர் 3, உங்களுக்கு பேய்னா பயனா தயவு செஞ்சு இந்த வீடியோ இங்கேயே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் உண்மையான பேயை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் தான் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கிபீடியா. உங்கள் வீட்டில் பெட்ரூமில் நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது உங்கள் காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்து நீங்கள் திரும்பி பார்த்து அந்த இடத்துல யாருமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த விஷயம் இப்போ ஒரு சின்ன பையனுக்கு நடந்திருக்கு. இந்த ஒரு அமானுஷிய காட்சி வீட்டுக்குள்ளே வச்சு இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த பையன் தன்னோட பாட்டி ரூமில் உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் அவனோட காலை யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவன் காலை பிடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அவன் திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அவன் காலை பிடிச்சி யாரோ மேலே தூக்கி இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நிஜமாகவே அந்த பையன் காலை பிடிச்சி யாரும் இருந்திருக்காங்க. அட கடவுளே, நல்லா பாருங்கள், நிஜமாகவே அந்த பையனை யாரும் பிடிச்சி மேலே தூக்கியிருக்காங்க, இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல ரெக்கார்டு இருக்குது. அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். இங்கே ஒருத்தர் துணி கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் வரும்போதும் தனியாக தான் வந்தார், போகும்போதும் தனியாக தான் இருந்தார். ஆனால் அவர் கூட யாரோ ஆளையாக விருந்தாளியாக கூடயே இருந்திருக்காங்க. இது யாருமே நோட் பண்ணவே இல்லை. ஆனால் அங்கேருந்து சிசிடிவி கேமராவில் தெளிவாக ரெக்கார்டு இருக்குது. அவர் கூட ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த உருவம் பார்க்கவே ரொம்ப க்ரீப்பியாக, அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் கவனமாக அந்த ஒரு வீடியோவை பாருங்கள். இந்த கார் எல்லாமே குயிக்காக வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தன்னோட கை குழந்தையோட ஒருத்தர் காரை வாஷ் பண்ண போயிருக்காரு. அப்படி போகும்பொழுது பின்னாடி அவர் குழந்தைருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ ஒரு க்ரீப்பியான ஏதோ ஒரு ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தன்னோட மொபைலை வச்சு ஜூம் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த உருவத்தோட ஃபேஸ் ரெக்கார்டாக இருக்குது. காரை விட்டு இறங்கி போய் அந்த இடத்துல என்ன பொருளோ இல்லை உருவமோ இல்லை யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. கார் முழுக்க அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கிற பொருள், உருவம் இல்லை மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் அந்த கார் வாஷ் பண்ணும்போது மட்டும் அந்த ரெக்கார்டான உருவம் யார்? கடைசியாக பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் தனியாக ரோட்டில் அடிக்கடி நடந்து போகிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு வேலைக்கு போயிட்டு இந்த நடுரத்தில் திரும்பி வர ஆளாக இருந்தாலும் சரி, இந்த லாஸ்ட் வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு தனியாக ஒரு நோட்டில் ஒரு ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு சிசிடிவி கேமராவோட வீடியோ. இது நிஜமாகவே என்ன கேட்டிங்கன்னா நான் பேயின்னு தான் சொல்லுவேன். இங்கே என்னன்னா, ஒரு செக்யூரிட்டிக்கு வெளியில் அந்த வாட்ச்மேன் இருப்பா பார்த்தீங்கன்னா, அவருக்கு தன்னோட காம்பவுண்டுக்கு அந்த சைடு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அவர் என்னவா இருக்குன்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அவர் இங்கேருந்து கிளம்பி போயிட்டார். ஆனால் இந்த சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுவாங்களா, அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் அதேமாரி சத்தம் கேட்டதுக்காக அந்த கேமராவை எடுத்து ரோல் பண்ணி திரும்பி பார்த்துருக்காரு. அந்த டைமில் அந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடுனது யாரோ கிடையாது. சத்தியமாக அது மனுஷனே கிடையாது. பார்த்தா ரொம்ப நல்லா தெரியுது அது மனுஷனே கிடையாது. அது ஏதோ ஒரு க்ரீப்பியான உருவம் மாதிரி, இல்லை அமானுஷமான உருவம் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு தாவி ஓடி அப்படி கீழே குதிச்சு ஓடுற மாதிரி ரெக்கார்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த விதமான விஎஃப்எஸ் கிராஃபிக்ஸ் சத்தியமாக எதுவுமே கிடையாது. அது லைவ் அந்த சிசிடிவி கேமரா அதை ஃபார்வேர்ட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் இது. இதை பார்த்த பிறகு என்னால் தனியாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. இப்போ நம்ம வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உண்மையான கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட பேய் இல்லை சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட பேய் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்தால் போதும். ஸோ அப்படி வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். அது வரைக்கும் பாய்.